ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் வச்சு நல்ல சூப்பராக அதே சமயத்தில் நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி. இது நீங்கள் சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். வாழை இலை இருந்தால் அதில் வச்சு வேக வச்சுக்கோங்க. வாழை இலை இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு சேர்க்குறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா செவந்து வரணும். அதே மாதிரி கடுகு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெடிச்சு முடிக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்த அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இதை எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. லேஸாக பல்ஸில் மட்டும் 2-3 தடவை அரைச்சிங்கனாலே சரியாக இருக்கும். இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயும் நம்ம அரைச்சி எடுத்த இந்த கொத்தமல்லி சீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம முதல்ல வேக வச்சு அரைச்சி எடுத்து அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக எண்ணெயெல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிப்பு சேர்க்குறது டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறு நல்லா பிழிஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்க்கணும். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்தோன்னா 3 எலுமிச்சை பழம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தோடனே அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டோமோ அது எல்லா எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம எடுத்துடலாம். எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணாலுமே அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.